ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள், பொதுக்காலம், வாரம் 19. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, 19a, அதிகாரம் 12, 1 முதல் 6 வரை மற்றும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ, நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ, மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 45. பல்லவி. ஓபியரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. அருமைமிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஓபியரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கிறாள் பட்டத்து அரசி. பல்லவி. ஓபியரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உமது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. பல்லவி. ஓபியரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும்போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். பல்லவி. ஓபியரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 20 முதல் 26 வரை. சகோதரர், சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும்.
சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 முதல் 56 வரை. வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு உவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் உவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். ஜெபம். என் இறைவனும் என் அரசருமாகிய ஆண்டவரே, உமது திருமுன்னிலையில் எங்களை தாழ்த்தி எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும். என் தியானத்தை கவனித்தருளும். நான் உம்மையே நோக்கி மன்றாடுகிறேன். நாள் முழுதும் உமது குரலை கேட்கவும் உமது திருமுகத்தை தேடவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் விண்ணப்பங்களை உம்மிடம் சமர்ப்பித்து முழு நம்பிக்கையோடு உமது பதிலுக்காக காத்திருக்க எங்களுக்கு பொறுமையையும் விசுவாசத்தையும் தந்தருளும். இறைவா, தீமைகள், மாயைகள் மற்றும் தவறான எண்ணங்கள் எதுவும் எங்கள் உள்ளத்திலோ வாழ்விலோ இல்லாதபடி எங்களை உமது தூய ஆவியினால் கழுவி புனிதப்படுத்தும். உமது தூய திருமுன்னிலையில் பயபக்தியோடு தலைவணங்கி உம்மை ஆராதிக்கிறோம். என் எதிரிகளின் நிமித்தம் உமது நீதியிலே என்னை வழி நடத்தும். எனக்கு முன்பாக உமது வழியை செம்மையான பாதையாக மாற்றி அருளும். உலகத்தின் குழப்பங்களும் தடுமாற்றங்களும் என்னை அலைக்கழிக்காதபடி உமது வெளிச்சத்தின் பாதையில் என் காலடிகளை உறுதிப்படுத்தும். தீயோரின் வஞ்சக வலைகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும் இறைவா. அவர்களின் வாயில் உண்மையில்லை, அவர்கள் உள்ளம் கேடுகெட்டது. அவர்களின் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதத்தில் அவர்கள் தங்கள் நாவினால் நயவஞ்சகம் பேசுகிறார்கள். அத்தகைய நயவஞ்சகர்களின் சதித்திட்டங்களுக்கும் பொறாமை கொண்டவர்களின் சொற்களுக்கும் எங்களை விலக்கி காத்தருளும். உமக்கு எதிராக கலகம் செய்கிறவர்களின் தீய ஆலோசனைகளை முறியடித்து எங்களை உமது பாதுகாப்பின்
சிறகுகளுக்குள் மறைத்துக் கொள்ளும். எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடுகிறேன். ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். திருச்சிலுவை நமது அடையாளம். இறைவானே ஒரு சங்கீதம், அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம். இறைவானே ஒரு சங்கீதம், உன் கரம் தவழும் திரு யாழிசை, அதில் என் மனம் மீட்டிடும் தமிழ் எழிசை. இறைவானே ஒரு சங்கீதம், அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம். இறைவானே ஒரு சங்கீதம். தனித்திருந்தே அதில் இசையா என் மனம் புகுந்திடுவார். புல்லாங்குழலென தனித்திருந்தே அதில் இசையா என் மனம் புகுந்திடுவார். பாவிய நெஞ்சமும் துயில் கலையும் புது பாடலால் உன்னகம் இணைந்திடுமே. எரிகின்ற சுடராக வெண்மீன்கள் உன்வானில் என எங்கு திரியாக ஏற்றாயு இறைவா. காற்றாகி ஊற்றாகி கார்மேக மழையாகி வாழ்வாகி வழியாகி வாராயு இறைவா. வாராயு இறைவா. இறைவானே ஒரு சங்கீதம், அதில் இணைந்தே பாடிடும் என்